मूर्ति वेद विभागिने व्योमपत्याप्य देहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। संगर्ष्मा वृन्निवासे सुखमुखमुनिभिः सेव्यमानाङ्घ्रिपद्मे स्वाङ्गच्छाया विदूरामृतकरसुरराट् वागन्ये वाक्सवित्री शम्भुः श्रीनाथमुख्या वरवरनिकरैः मोदकपूज्यमाने विद्यां सुद्धां च बुद्धिं अमलजतैः तत्परं देहि मह्यम्। எல்லாம் உள்ள அந்த ஏக பரம்பொருளினுடைய பேரருள் கருணையினாலும் அனைத்து குரு பரம்பரையினுடைய அளப்பரியா ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் உள்ள என்னுடைய குருநாதனான ஸ்ரீலஸ்ரீ சுவாமி பிரமயோகானந்தா அவர்களுடைய திருப்பாத கமலங்களை என் திறமையில் வைத்து இமைப்பொழுதும் நீங்காமல் வணங்கி அவருடைய அருள் ஆசியோடு நாம் இன்று ஸ்ரீ கமலத தைதாஷ்டகம் அப்படின்ற இந்த அஷ்டகம் இந்த கிரந்தத்தை நம்ம அனுமதிக்க வந்திருக்கோம். இதை சிரவணம் பண்ண வந்திருக்கோம். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப 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 போன ஜென்மத்துல ஜென்மாந்திர ஜென்மத்துல புண்ணியசாலிகள் புண்ணியம் பண்ணுவாங்க. இல்லைன்னா இவ்வளவு தடைகள், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு குடும்ப சூழ்நிலை, உடம்பு சரியில்லை, முக்கியவலி, கைவலி, கால்வலி, எனக்கு கல்யாணம் ஆக போது இல்ல, நாளைக்கு என்னுடைய சொந்தக்கார ஒருத்தர் மரணம் ஆக போறார், அதனால இன்னைக்கு எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி 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 அதுவும் ரொம்ப சிரமப்பட்டு, அதுவும் நேற்று டிராபிக் இருக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய டிராபிக், இன்ச்சு பை இன்ச்சான இருந்து இங்க 7 மணிக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணத நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டு காலையில 4 மணிக்கு எல்லாம் பாதி தூங்காமலும் பாதி குளிக்காம அப்புறம் முழுசா குளிச்சு அதுக்கப்புறமா இந்த அபிஷேகத்துல ஆஹா அற்புதமோ அற்புதம், பிரியம் மோதம் பிரமோதம் அப்படி இருக்குது அபிஷேகம். அம்பிகை நம்ம முன்னாடியே எழுந்தருளி எல்லா விதமான அந்த அபிஷேகத்தையும் நின்று அவ்வளோ அற்புதமா அருள் பாலிச்சு நமக்கு எல்லாம் இப்ப நமக்கு புத்திக்கும் நம்ம என்ன தேடின்னு வந்திருக்கிறோமோ அதை கொடுக்கறதுக்கும் தயாரா நின்று இருக்கா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இல்ல இப்பதான் 4 இட்லி சாம்பார் நல்லா இருந்தது, எக்ஸ்ட்ரா ஒண்ணு போட்டு சாப்பிட்டுட்டேன், நைட்டு வேற சரியான தூக்கம் இல்லை, அதனால கண்ணை சொல்றது தூங்க போறேன். இல்ல ரொம்ப ரொம்ப மைனூட்டான விஷயம். ஐசியூல நம்ம ஒரு சொந்தக்கார ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்டவரை அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப அவர் பக்கத்துல டாக்டர் சொல்லிட்டு போறாரு, ட்ரிப்ஸ் கரெக்டா இறங்குதான் பாருங்க, இறங்குச்சுன்னா உடனே வேற பாட்டில் மாத்தணும்னு சொல்றாரு. நம்ம இல்ல நான் நைட்லாம் கண்ணு முடிச்சேன், நான் தூங்க போறேன், அவர் பக்கத்துல பெட்ல படுத்து போவான்னு எப்படி பார்ப்போம்? கண்ணை வச்சுன்னு சொட்டா ஊத்துதா இல்ல நிக்குதா, இப்படி நம்ம அந்த பக்கத்துல பார்ப்போம். இப்ப யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட கைப்பத்தில வாங்கிட்டு போன காசு ஒரு 50,000 ரூபாய் திருப்பி கொடுக்குறாரு. இந்த கரெக்டா இருக்கா, இதை எண்ணுங்கோ அப்படின்னு உங்க கையில கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வாங்கினேன் டிவி பார்த்துட்டோ இல்ல எங்கேயாவது பராட்டு பார்த்துட்டோ இல்ல எங்க எண்ணுவீங்களா? இல்லப்பா எனக்கு தூக்கம் வருது, நான் பொறுமையா எழுந்து அப்புறமா நிதானமா எண்ணிக்கிறேன்னு எண்ணுவீங்களா? எப்படி எண்ணுவீங்க? எண்ணும் போது யாராவது பேசினாலும் திருப்பி ஒரு வாட்டி மனசுல நம்ம பேசும்போது விட்டுட்டோமா, திருப்பி 10 எண்ணி இருப்போம், திருப்பி முதல்ல இருந்து எண்ணுவோம். அந்த அவேர்னஸோட இந்த இன்னைய வகுப்பை நம்ம கேட்கணும். ஏன்னா அதெல்லாம் அனித்தியம், இது ரொம்ப 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 நித்தியம். எந்த அளவுல நமக்கு அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஊர்ல ஒரு
ராஜா இருந்தார். நம்ம கதை சொன்னாதானே எல்லாருக்குமே கொஞ்சம் இன்பமா இருக்கும். நான் சொல்லக்கூடாது, கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா, அவருக்கு ஒரு மந்திரி, ஒரு பெரிய நாடு. அந்த ராஜா எப்பேற்பட்டவர்னா என்ன மாதிரி ரொம்ப அடி முட்டாள். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, காலையில எழுந்துப்பார், குளிப்பார், அதுக்கப்புறமா அந்த அரசவைக்கு வருவார். அரசவையில வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு உடனே வந்து அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறேன் அப்படின்ற பேர்ல, நான் எல்லாருக்கும் தர்மத்தை கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல உட்காந்து வர நீதி கொடுக்கறதுக்கு அவர் ஒரு பக்கெட்டி ஃபுல்லா, அவர்கிட்ட என்ன இருக்கும், அந்த மந்திரி என்ன பண்ணுவார், பக்கெட்டி ஃபுல்லா நல்லா ஃப்ரைடு கேஷ்யூநட், இங்க பண்ருட்டி பக்கத்துல இருக்கு, ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ண, அதுவும் மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா தூள்களா போட்டு ஃப்ரை பண்ண கேஷ்யூநட் வந்து ஒரு பக்கெட்டி ஃபுல்லா போட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருவாரு. இவங்க ரெண்டு பேரும், ராஜா என்ன பண்ணுவாரு, என்னப்பா அவன் பிரச்சனைய நீ சொல்லு. அவர் சொல்லும் போது ஒன்னொன்னா இவர் சாப்பிட்டுனே இருப்பார். இவர் சாப்பிடறத பார்த்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு மந்திரி, அவர் மட்டும் சும்மா வராங்க, அவரு கொஞ்சம் கையில எடுத்து சாப்பிடுவார். இதே மாதிரி அந்த பக்கெட்டில் இருக்கிற முந்திரி பருப்பு தீர்ற வரைக்கும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்பார், அதோட போயிடுவார். தீர்வு ஒன்றும் சொல்ல மாட்டாரு. இதே மாதிரி நாள் ஒரு பொண்ணும் பொழுது ஒரு தேனியா இவங்களோட கதை ஓடினு இருக்கு. இதே சீக்வன்ஸ்லயே அந்த ஊர்ல ஒரு பெரிய மடம், நம்ம ஆத்ம ஞான சாஸ்திர வித்யாபீடத்தினுடைய தலைமை நீலமங்கலத்தினுடைய சாஸ்திராலயத்தை நம்ம எடுத்துப்போம். அங்க ஒரு பெரிய மடம், நம்முடைய குருநாதர் மாதிரி ஒரு நல்ல குருநாதர், என்ன மாதிரி ஒரு கிறிஸ்டியன் குருநாதர் இருக்கு. குருநாதரை பார்க்க வரவங்க எல்லாம் நிறைய பழங்கள், நிறைய பலகார வகைகள் எல்லாம் எடுத்து வந்து கொடுப்பாங்க. குருநாதர் வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணி இப்படி வைக்கிறதுக்குள்ள தட்டை தூக்கின்னு போயிடுவோம். அதுல என்ன இருக்கோ எல்லாத்தையும் நாங்களே சாப்பிட்டுடுவோம். அப்படி சாப்பிட்டு இந்த உடம்பு என்ன ஆச்சுன்னா இவ்வளோ பெருசா இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, அந்த ஆசிரமத்துல இருக்கிற இன்னும் இதுக்கு அப்புறமா நிறைய சிஷ்யர்கள் எல்லாம் இருக்காங்க பார்த்தா, ஏய் நீ அந்த வேலையை செய், நீ இந்த வேலையை செய், நீ இதை பண்ணு, நான் அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை வந்து நான் கொடுத்துட்டு, நான் என்ன பண்றது, நல்லா அப்படின்னு தூங்கி சாயந்தரமா எழுந்துக்கிறது. இப்படி எழுந்து எனக்கு என்ன ஆச்சு, உடம்பு நல்லா பெருத்து போச்சு. ஏன்னா குருநாதர் ஏதாவது எனக்கு ஒரு வேலை இட்டாருன்னா, ஏ தம்பி குருநாதர் சொல்லியிருக்காரு சீக்கிரம் எடுத்து என் கிளம்பு, இதை வந்து பக்கத்துல இருப்பார் குருநாதர் வேண்டி வாங்கி அவர் கிளாஸ் எடுக்கிறது கூட நான் ஒழுங்கா கேட்கறது இல்லை. இது மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல ஒண்ணு போயிருந்தது. இது மாதிரி நடக்கிறச்ச ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வந்து என்ன ஒரு பிராது வந்து அந்த ராஜா கிட்ட எடுத்து வந்து கொடுக்குறாரு. அந்த ராஜா கிட்ட என்ன பிராது அப்படின்னு சொன்னா, நான் ரோடுல நடந்து வந்திருந்தேன், வரும்போது இன்னாருடைய ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய வீட்டு செவல் என் காலில் வந்து விழுந்துச்சு, என் கால் வளைஞ்சு போச்சு ராஜா, இதுக்கு நீங்க தான் நல்ல தீர்வு கொடுக்கணும். யார் அந்த ஆள்? ராதாகிருஷ்ணனை போய் கூட்டுன்னு வா, முதல்ல அவரை வந்து அரெஸ்ட் பண்ணு, இல்ல தூக்குல போடு. ராதாகிருஷ்ணன் வந்தாரு, ஐயா என் மேல என்ன ஐயா தப்பு, அந்த மேஸ்திரி கட்டினாரு பாருங்க, அந்த மேஸ்திரி தான் வந்து அந்த செவத்தை வந்து ஒழுங்கா கட்டாம அவர் நடக்கும் போது அவர் மேல விழுந்துச்சு. அப்படியா, அந்த ராதாகிருஷ்ணன் ஐயாவை நீ வந்து ரிலீஸ் பண்ணிடு, அந்த மேஸ்திரிக்கு வந்து நீ வந்து ஆயுள் தண்டனையை கொடு, அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் அபராதத்தை போடு. மேஸ்திரி வந்தார், ஐயா என் மேல தப்பு இல்லை ஐயா, நான் வந்து நல்லா தான் குழைச்சி கட்டுறேன், அந்த அம்மா இருக்காங்க பாருங்க புனிதாமா, அவங்க வந்து பாட்டு பாடிட்டு ஒரு பெரிய குடம் ஃபுல்லா நிறைய தண்ணியை கொண்டு கலர்ல ஊத்திட்டாங்க ஐயா, அந்த கலவை ஒழுங்கா வந்து இதுவாக ரொம்ப தண்ணி கலவையா இருந்த வாசி அந்த செவரு வந்து கீழே விழுந்துருக்கு. போய் அந்த அம்மாவை அழைச்சிக்குமா, முதல்ல இவரை வந்து விடுதலை பண்ணு. அந்த அம்மா வராங்க, என்ன பண்ண, இல்லைங்க ராஜா, நான் வந்து தண்ணி நான் தான் இப்ப வந்து ஊத்துறேன், நான் பக்தியோடு இருந்தாலும் நான் பண்ண வேலையில வந்து நான் கரெக்டா இருந்தேன், எனக்கு ரொம்ப டியூட்டி கான்சியஸ், அதனால நான் கரெக்டா நான் இருந்தேன், என் மேல தப்பு இல்லை, அந்த பானையை பெருசா செஞ்சு கொடுத்தான்ல அந்த புயவன் தான் பண்ணா ஐயா அந்த தப்பு. அப்படியா, புனித அம்மாவை ரிலீஸ் பண்ணு, அந்த புயவனை அழைச்சிட்டு வா, அவனை வந்து இதுல போட்டு சிறையில. அந்த புயவன் வர, இந்த பானையை நீ பெருசா பண்ணியா, அதனால வந்து இத்தனை பேர் பாதிச்சிருக்காங்க, என்ன பிரச்சனை உனக்கு? இல்லையா,
நான் வந்து ஏதோ ஒரு நினைப்புல வீட்டுல எனக்கும் என்னுடைய வீட்டம்மாவுக்கும் பெரிய பிரச்சனை. அதுல பானை நான் செய்யும் போது அது ஒரு சேர்ப்பா போச்சு. அதை வந்து நான் சரியா பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசா பண்ணிட்டேன். அப்படியா? அவங்க மனைவி எடுக்கணும். இது மாதிரி ஒவ்வொருத்தரா அரெஸ்ட் பண்ணியே வராங்க. அரசவைக்கும் 10,000 கூட்டுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டம்மா கூட்டு வந்து கேட்கும் போது, இல்லையா அந்த நீலமங்கலம் ஆசிரமத்துல ஒரு தடி ஆர்வத்தம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவன் பண்ண பிரச்சனை, அவன் தான் என்ன திட்டனா, அதனால அந்த கோபத்தை நான் எங்க வீட்டுக்காரர்களை காமிச்சேன். நீங்க வந்து எங்க வீட்டுக்காரர் மேல பிரச்சனை தான், அவரை பிடிச்சி போடுறோம். அவரை போய் கூட்டு வந்தோடனே உடனே இத்தனை பேர் விசாரிச்சுட்டான். இதுக்கப்புறம் வேற மாதிரி யாரும் விசாரிக்க வேண்டிய வேலை இல்லை. இது போனா ரொம்ப தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதனால ஏதோ ஒண்ணு பண்ணி கேச முடிச்சிடணும். அதனால கேச வந்து முடிக்கிறாங்க. என்ன முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீ வந்து விசாரணையே இல்லாம அந்த விஷயனை வந்து நீ தூக்குல போடணும். இந்த இடத்துலதான் இவன் பதைச்சிட்டான். ஐயோ குருநாதர் எவ்வளோ சொன்னாரே, உன் கோபத்தை அடக்கு, காம குரோத லோப மோக மத மாற்றத்தை அடக்கு, உன் வாயை அடக்கு, உன் நாக்க அடக்குன்னு சொன்னாரு. நம்ம வந்து எல்லாரும் மேலே ஏற்றி அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இப்ப இந்த உடம்ப நம்ம எதுக்கும் உதவாத தூக்கில போட போறாங்களே, நம்ம என்ன ஆகுறது அப்படின்னு நினைச்சு நான் கஷ்டப்படுறான். ஐயோ குருநாதா அப்படின்னு குருவை நினைச்ச மாத்திரத்திலேயே குருநாதர் அநேக ஜன்ம சம்பிராப்த அப்பேற்பட்ட குருநாதர் வந்து அந்த ராஜாக்களை வந்து பேசுறாரு. இப்ப நீ இவரை வந்து நீ தூக்கில போட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு வந்து நீ உடனே நீ செத்துருவ. என்ன நீ வந்து தூக்கில போட்ட அப்படின்னு சொன்னா நீ வந்து உன்னுடைய மந்திரியும் கூட சேர்ந்து செத்துருவான். அதனால நாங்க 2 பேரும் நாங்க சாகரத்துக்கு வந்து நாங்க தயார். ஆனா உனக்கு வந்து சாபம் வந்து சேர்ந்துடும். என்ன சாபம்னா எங்களை தூக்கின போட்ட உடனே நீ செத்துடுவ. அப்பேற்பட்ட சாபம் வந்து உனக்கு சேர்ந்துடும். அதுவும் இல்லாத நீ வந்து இப்ப நீ இதுல இன்னொரு பயணம் இருக்கு. நீ தூக்கல எங்களை போறதுக்கு பதிலா நீ தூக்கல தொங்கிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு இந்திரலோகம் காத்துன்னு இருக்கு. அது பெரிய ராஜாங்கம். இதுக்கு மேல நிறைய முந்திரி பருப்பு அதெல்லாம் கிடைக்கும். நீ அங்க போயிடலாம். உடனே அந்த ராஜா என்ன பண்றான், அவன் தூக்கு மாட்டி செத்துறான். அதுக்கு அவனுக்கு ராஜாங்கம் அதெல்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது. இது ஏன் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து சமயோதித புத்தி வேணும். வித்யாம் சுத்தாம் ச புத்திம் அமல ஜெயதே சத்வரம் தேவி மத்யம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர், 2வது கதை இது முடிஞ்சிட்டு, அதோட தொடர்ச்சி நினைச்சுக்க போறீங்க. ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வீட்டுல ஆசையா ஒரு குருவி வளர்க்கிறார், கிளி. அது அந்த கிளி பஞ்சவர்ண கிளி, நல்லா இவ்வளவு ஹைட்டா இருக்கும். இவர் வந்து ரொம்ப பாசம் அது மேல. நம்ம வீட்டுல ஒரு செல்லமா ஒரு டாக்கி வளர்த்தா கூட அதுக்கு பிடிகிரி அது இதுன்னு நமக்கு சாப்பிடறதுக்கு நம்ம வந்து பண்ணுவோமோ இல்லையோ, அதுக்கு வந்து நிறைய போஷாக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்காரோட ரொம்ப பயங்கரமா பார்ப்போம், ரொம்ப ஆசையா கொஞ்சுவோம் இல்ல, அப்படி கொஞ்சுவாங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த கிளிக்கு இல்லாத இதுவெல்லாம் பருப்பு அது இது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அந்த கிளி நல்லா பெருசா வளர்ந்து அவரோட வேலை என்ன, கூண்டுக்குள்ளாத என்ன பண்ண முடியும், கட்டும் சாப்பிடும் விளையாடும் அதோட தூங்கிடும். இப்படியே அதுவும் ரொம்ப பெருத்து போச்சு. இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து அந்த கிளி எந்த ஊர்ல இருந்து வந்து எடுத்து வந்தாரோ அந்த ஊருக்கு போறாரு. அப்ப அந்த கிளிகையில சொல்றாரு, நான் இது மாதிரி உங்க ஊருக்கு போறேன். அப்படியா, போய் வாங்க, ரொம்ப சந்தோஷம். இவர் போறாரு. போயிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்க நிறைய கிளிகள் எல்லாம் இருக்கு. இதோட ஜோடி மாதிரியே இன்னும் அங்க இருக்கான்னு பாக்குறாரு, எதுவும் இல்லை. ஒரே ஒரு கிளி மட்டும் ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருந்தது. உன்னுடைய ஜோடி கிளி எங்க வீட்டுலதான் இருக்கு. இவரு போறதுக்கு முன்னாடி அந்த கிளி கேட்கிறாரு, உன்னுடைய ஜோடி கிளி இருந்தா நான் என்ன சொல்லணும் அப்படின்ட்டு.
நான் இது மாதிரி கூண்டுல நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்லி அனுப்புது. இவர் போய் அந்த ஜோடி கிளியை பார்த்தோன்னா அந்த ஜோடி கிளி கேட்குது. அந்த கிளி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு, அந்த கிளி கூண்டுக்குள்ள நல்லா சந்தோஷமா நிறைய சாப்பிட்டுட்டு ஜாலியா தூங்கிட்டு இருக்குதுன்னு சொல்ல சொல்லிச்சு. அப்படியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த கிளி செத்து போச்சு. இவருக்கு ரொம்ப பாவமா போச்சு. உடனே சோகத்துல திரும்பி வந்துடுறாரு. வந்த உடனேயே இந்த கிளியை வந்து பார்க்கல, சோகமாச்சே, அதுக்கு கன்வே பண்ணணும்ல. இந்த மாதிரி நான் போனேன், நிறைய கிளிலாம் நல்லா அழகா இருந்தது, ஒரே ஒரு கிளி மட்டும் சோகத்துல இருந்தது. அந்த சோகத்துல இருந்த கிளியை தான் பார்த்து உங்களோட ஜோடியா இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். கரெக்டா அதுவும் கேட்டது, நீ சொன்னதை சொல்லிட்டேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அந்த கிளி என்ன சொல்லுச்சு, இல்ல நான் சொன்ன உடனே செத்து போச்சு. உடனே இந்த கிளி அதை கேட்ட உடனே செத்து போச்சு. இவருக்கு ரொம்ப துக்கம் தாழல. எப்படி நம்ம ஆசையா பாசமா வளர்த்தோமே, இந்த கிளி செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த கூண்டுல இருந்து எடுத்து வெளியே வச்சு ஆசையா அதை வந்து நம்ம இப்படிலாம் வளர்த்தோமே அப்படின்னு எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கு பாலை ஊத்தலாம் சொல்லிட்டு திரும்புறாரு. அந்த குருவி பறந்து போச்சு. என்ன செத்து போன குருவி பறந்து போச்சு அப்படின்னா, நீ ஏன் இந்த மாதிரி பறந்து போயிட்ட? இல்ல, எனக்கு மெசேஜ் அந்த கிளி வந்து எனக்கு சொல்லி அனுப்பிச்சுது, நீ இது மாதிரி பண்ணா பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால செத்து போன மாதிரி உன் கையில காமிச்சுது. நானும் செத்து போன மாதிரி உன் கையில காமிச்சேன். நான் இப்ப வந்து பறந்து இப்ப சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். நான் உண்மையிலே நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த கிளியை போல நம்ம வந்து இந்த காம குரோத லோக மோக மதம் ஆச்சரியம் அப்படின்ற விஷயத்தோட கூட சேர்ந்து, அஞ்ஞானம் அப்படின்ற விஷயத்தோட கூட சேர்த்து, சம்சாரம் துக்கம் அப்படின்ற விஷயத்தோட கூட சேர்த்து, அது கூடவே வெரி ரெஸ்பான்சிபிலிட்டி லயபிலிட்டி பர்சன் ரொம்ப பொறுப்பையும் கூட சேர்த்து, அது கூடவே நான் வந்து ரொம்ப பெரிய ஆளு அப்படின்ற தற்கொலையும் கூட சேர்த்து, இது மாதிரி ஒரு கூட்டுக்குள்ள இருந்துன்னு இருக்கோம். அந்த கிளி சொல்லிச்சு, இல்ல நான் செத்து போயிட்டேன்னு சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து பகத்தொடக்கத்தை பெறுவோம். அது என்ன பண்ணுச்சு, ஒன்லி ஆக்ஷன். அது இதுக்கு அந்த அறிவு வந்துச்சு. தட்சிணாமூர்த்தி என்ன பண்றாரு, கல்லாரின் குடையமர்ந்து வாக்கும் நிறைந்த பூரணமாய் அனைத்து அப்பாராய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகவத்கீதை எழுதுவோம். எப்படி சொல்லாமல் சொன்னாங்க, நினையாம நினைக்கணும். எப்படி நினைக்கிறது? இப்ப கிளி பண்ணுச்சுல்ல, அது சொல்லாம சொல்லுச்சு, நீங்க நினைக்காம அது வந்து அந்த விஷயத்தை கரெக்டா பண்ணுச்சு. அது மாதிரி இந்த வேதம் எப்பேற்பட்டது அப்படின்னா, இது மாதிரியான சைகையே அழகா சொல்லிடும். நம்ம தான் புத்திசாலித்தனமா அதை வந்து ஸ்வீகரம் பண்ணணும். நமக்கு ரெண்டு விஷயம் தேவை, சம்சாரத்திலிருந்து விடுதலை. இந்த பிறவியும் பெரும் கடலை நீந்துபவர் நீந்தார், இறை மணி சேராதார். நான் இந்த கரையை கடக்கணுமே, எப்போ நான் ஒரு கிளியா பிறந்தா கரையை கடக்க முடியாது, நாயா பிறந்தா சத்தியமா முடியவே முடியாது. ஏன்னா இங்க இந்த நாயா இருந்ததுதான் திருப்பியும் பெண்ணா வந்து இங்க அருகாமையிலே அந்த கஷேத்திரம் இருக்கு. பத்திரகிரியாருக்கு வந்து மோட்சம் கொடுக்கறதுக்கு வந்து காரணமா இருந்தது அந்த பெண் உருவா வந்து அது வந்து மோட்சம் அடைஞ்சது. நீ மோட்சம் அப்படின்னு சொன்னா இந்த மனுஷ ஜென்மா தான் அதுக்கு தகுந்தது. இது ஒன் அண்ட் ஒன்லி வே இந்த மனுஷ ஜென்மா தான். அதுக்குதான் நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணாங்கன்னு சொல்ல வர. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சரஸ்வதி இந்த கமரத தைநாட்டகம் இத வந்து நம்ம கேட்கறது பெரிய விஷயம். கமரத தைத்தான்னு சொன்னாலே சரஸ்வதி நாட்டுல வந்து உட்காந்துட்டான்னு அர்த்தம். எல்லாரும் ஃப்ளூயண்டா சொல்றீங்கல்ல, அதுவும் அந்த கோரஸா சொல்றச்ச வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலத தைதே சத்வரம் தேவி மத்யம். எவ்வளவு ஒரு ரம்யமா ஆனந்தமா இருக்கு அது சொல்றச்சே. அந்த புத்தி, அம்மா எனக்கு நல்ல புத்தியை எனக்கு கொடு. அது எப்பேற்பட்ட புத்தி,
சூக்ஷ்ம புத்தயா அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்றது. இது அறிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அறியணும்? நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, அப்படி அறிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா தேவை. பாலும் தெரிந்தேனும் பாகும் கருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் நீ எனக்கு தேவி மக்கியம். அதுதான் நீ எனக்கு. அது மக்கியம் எப்படி? இப்பவே கொடு. ஏன்னா எனக்கு இப்ப இருக்கிற புத்தி இங்க இருந்து கிளம்பி போகும்போது வேற மாதிரி மாறிடும். இப்ப கிளாஸ் கேட்கறது எனக்கு ரொம்ப சத்துவமா இருக்கு. வேற எந்த நினைப்பும் இல்லை. அதுவும் காலையில அபிஷேகம் ஆஹா ஆஹான்னு இருக்குது. அதனால இப்பயே எனக்கு கொடுக்கணுமா? இந்த நல்ல புத்தியிலேயே நான் இந்த அருளை நான் வாங்கிறேன். எந்த அருள்? வித்யாம் சுத்தாம் புத்தி. எந்த வித்யா? ரெண்டு வித்யா இருக்கு. ஒண்ணு பரா வித்யா. வித்யானோடனே சக்திகள் எந்த வித்யாவை சொல்றாரு? நம்ம பக்கத்து வீட்டு வித்யாவா இல்ல எதிர் வீட்டு வித்யாவான்னு சொல்றேன். வித்யா அப்படின்னா ரெண்டு. என்ன ரெண்டு இருக்கு? பரா வித்யா அபரா வித்யா. ஒண்ணு மெட்டீரியலிஸ்டிக், இந்த உலகாதாய விஷயத்துக்காக வேண்டி படிக்கிற படிப்பு, அது பேரு வித்யா. இன்னொன்னு ஒண்ணு, இந்த ஜென்மமானது கடை தேறுவதற்காக வேண்டி என்னை நான் அறிய வேண்டி, என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து அந்த அருள் பெறணுமே, அதற்காக வேண்டிய படிப்பு இந்த ஆத்ம வித்யா. இவர் கேட்கறது எந்த வித்யாவை கேட்கிறார் அப்படின்னா, இவர் ஆத்ம வித்யாவை கேட்கிறார். சரி, இந்த கமலத ஜெயநாட்டகத்தினுடைய அதனுடைய பிறப்பு வரத்தை நம்ம தெரிஞ்சுட்டு, இந்த கஷேத்திரம் ஏன் நம்ம இந்த கமலத ஜெயநாட்டகத்தை நம்ம இந்த இடத்துல படிக்கணும்னு தீர்வு பண்ணோம் அப்படின்றதற்கான காரணங்களை நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்படின்னாதான் இன்னும் நம்மளுக்கு தலம் தீர்த்தம் மூர்த்தி இது ரெண்டும் யாருக்கு மூலம் ஒன்னா சேர்ந்து வாய்க்குதோ அவர்கள் இந்த ஜென்மத்திலேயோ இல்ல அடுத்த ஜென்மத்திலேயோ நல்ல குரு அவர்களுக்கு வாய்ப்பார்கள். நல்ல குரு வாய்ப்பு சிரவணிப்பதற்கு உண்டான வழி கிடைக்கும். நான் சொல்லல, வேதம் சொல்றது மாதிரி. அப்போ முதல்ல இந்த கஷேத்திரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் சிங்ககிரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கஷேத்திரம் சத்தியலோகத்துல சரஸ்வதியோட ஹஸ்பண்ட் பேர் என்னது? அவருக்கு எத்தனை தலை? 10 தலையா 15 தலையா? 4 தலை, 4 முகம் அவருக்கு. அந்த 4 முகம் எதை இண்டிகேட் பண்றது? 4 வேதத்தை இண்டிகேட் பண்ணது. 4 வேதத்தை அது சொல்லுது. சரஸ்வதி எப்பேற்பட்டவை? சரஸ்வதி எதுக்கு அதிபதி? கல்விக்கு அதிபதி. கல்வி ஞானத்திற்கு அதிபதி சரஸ்வதி. இவங்க 2 பேரும் கரெக்டா ஹஸ்பண்ட் மாதிரியே வைஃப் இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தானே. எவ்வளவு நாள் தான் நீ சொல்றதே நான் கேட்டு இருக்கிறது அப்படின்னு இல்லாத இவங்க 2 பேருக்கும் ஒரு சம்வாதம் நடக்குது. அந்த சம்வாதத்துல சரஸ்வதி நான் தான் பெரியவ, நான் தான் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறேன், நீ தான் பெரிய ஞானத்தை கொடுக்குற, நான் படகு படிக்கலன்னா இங்க ஏது ஆள் இருக்க போறாங்க, நீ யாருக்கிட்ட ஞானத்தை நீ போற? ஏற்கனவே நீ ஆள் இருக்கும் போதே சொன்னா எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் இட்லியா சாப்பிட்டுட்டு என்னவோ கண்ண முடின்னு கேட்டு இருக்கு. இன்னும் நான் படைப்பு படைக்கலன்னா எங்க அங்க இட்லி வர போது, எங்க நம்ம சாப்பிட போறோம், எங்க இங்க ஆள் இருக்க போறாங்க அப்படின்னு பெரிய பிரச்சனை ஆயிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனையினால 2 பேரும் இந்த சோழ நன்னாடு இந்த நாட்டுல இவரு சாபம் விட்டுறாரு. குடி சாபத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் திட்டிடுறாரு. அப்பெல்லாம் ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, இப்ப மனைவி தான் திட்டுவாங்க. அப்ப திட்டின உடனே அவர் சாபம் கொடுத்தார். சாபத்தை வாங்கிட்டு அந்த அம்மாவும் அந்த அம்மாவும் திருப்பி திட்டிடுறாங்க. நீயும் திருப்பி இந்த பூலகத்துல பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு
உடனே அவங்க ரெண்டு பேரும் இந்த பூ உலகத்துல இங்க வந்து பிறக்கிறாங்க. அதுவும் யாருக்கு பிறக்கிறாங்க அப்படின்னா இந்த சோழ கண்ணாட்டுல புண்ணிய கீர்த்தி சோபனா அப்படின்றவங்களுக்கு முறையே பகுதாந்தன், பிரம்மா வந்து பகுதாந்தன் அப்படின்ற பேர்லயும், இந்த சரஸ்வதி வந்து ஸ்ரத்தை அப்படின்ற பேர்லயும் இங்க வந்து பிறக்கிறாங்க. அதுவும் பிறந்தது எப்படி பிறந்து தோல்விட்டாங்கன்னா, ஒரு தாய் வயிற்றுல அண்ணன் தங்கச்சியா பிறந்துட்டாங்க. இவங்க நாடொரு வண்ணம் பொழுதொரு மேனியா வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து இவங்களை பத்தி தெரிய வருது. ஓ, நான் தான் பிரம்மா, நீதான் சரஸ்வதி, முன் ஜென்மத்துல நீ நம்ம வந்து ஆக்சுவலி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சரி நம்ம மேரேஜ் பண்ணணும். இங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற பாடிஸ் எல்லாம் அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். அண்ணன் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம்? இவங்க ரெண்டு பேரும் சிவலோகத்துக்கு போயிட்டு இறைவனார்கிட்ட கைலாயத்துல போய் இறைவனார்கிட்ட கேட்கறாங்க, இறைவா இது மாதிரி பிரச்சனையா இருக்கு, நீதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தரணும். சொல்யூஷன்னா ஒன்னும் ஆகாது, நீங்க ரெண்டு பேரும் கோவப்பட்டு சண்டை போட்டு போயிட்டீங்க, அதனால ஒன்னும் பண்ண முடியாது. ஏற்கனவே இதே மாதிரி பிரச்சனைனாலதான் ஒருத்தர் கன்னியாகுமரியில கன்னியா நின்று இருக்கா, அதனால இவனும் இங்க வந்து இந்த கூத்தனூர், இதுக்கு முன்னாடி இந்த கஷேத்திரத்தினுடைய பேர் பூந்தோட்டம் அப்படின்னு பேர். இந்த பூந்தோட்டத்துல இவர் வந்து கன்னியாகவே இருக்க கடவட்டும், நீ மட்டும் பிரம்மலோகத்துக்கு வா, அடுத்த அவதாரத்துல உங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கன்னியாகவே வாழைக்குமரியாகவே இங்க இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இதுக்கு ஏன் கூத்தனூர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னா, ஒட்டை கூத்தன் அவருக்கு வந்து இந்த காவிரி கரையில இருந்து ஜலத்தை எடுத்து வந்து தினந்தோறும் அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணி அவளுடைய அருளை பெற்றதுனால அம்பிகையானவள் அவள் நைவேத்தியெல்லாம் படைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தாம்பூலம் தரித்த பிறகு அந்த தாம்பூலத்தினுடைய உத்திஷ்டத்தை அந்த கூத்தனுக்கு கொடுத்து விட்டாள். அந்த கூத்தன் அதை உண்ட பிறகு அவனுக்கு ஆயக்கலைகள் 64 அவனுக்கு வந்து ரொம்ப சரளமா வர ஆரம்பிச்சிருக்கு. அவன் அந்த ஒட்டக்கூத்தன் அவர் வந்து நிறைய பாடல்களையும் இந்த சோழ நாட்டினுடைய அவையின் அவை புலவராகவும் இருந்தபடியினால் அவருடைய பேரே பிற்காலத்தில் கூத்தனூர் அப்படின்னு இந்த கஷேத்திரத்துக்கு பேர் வந்தது. அதனால இந்த கஷேத்திரம் அம்பிகை கன்னியாக வீற்றிருக்கின்றால் வாழைக்குமரி, வாழைக்குமரி வருவாய் வருவாய், அருள் தருவாய் தருவாய். அதனால இந்த வாழைக்குமரிய நமக்கு எந்த குமரி நமக்கு வந்து கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கா? லலிதா பரமேஸ்வரி நமக்கு கனெக்ஷன் கொடுத்திருக்கா. இங்க லலிதாம்பிகை பார்க்க வரலன்னா இங்க வந்திருக்க போறது இல்லை. அதுவும் இத்தனை நாளா நம்ம தமிழக ஜெயிதாட்டத்தை வந்து நம்ம வந்து படிச்சு எங்கேயோ ஒரு கேம்ப் வைக்கணும்னு இது நடுவுல நிறைய கேம்ப் நடத்திட்டோம். ஆனா ஒரு விஷயம் தள்ளி போறது அப்படின்னா கண்டிப்பா பகவான் உனக்கு சேர கொடுக்க வேண்டியதை தடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, லேட் ஆகுது அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயத்திற்காக அது செய்யறாருன்னு நம்ம நினைச்சுக்கணும். அதனால இந்த கஷேத்திரத்துல அதுவும் இந்த கமலஜ தைக்காட்டம் அவளை பத்தியே படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய புண்ணியம் வேணும். அதை இங்க வந்து நம்ம வந்து படிக்க போறோம். இப்போ கல்வியா, செல்வமா, வீரமா, இது வந்து மூணுல ஏதாவது ஒண்ணு இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு பெரிய படமே வந்தது. இப்ப பெரியவங்கலாம் கல்யாணத்திலயோ இல்ல ஒரு பர்த்டே, எனக்கு பர்த்டே நான் பெரியவங்க காலில் வந்து விழுந்து காலில் விழுந்து கும்பணும் அப்படின்னா காட் பிளஸ் யூ மை சைல்டு, இது இந்த காலம். அந்த காலம் எந்த காலம்? நீராயுள், நிறை செல்வம், உயர் கல்வி, மெய்ப்புகள் பெற்று 16 பெற்று வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு நல்ல ஆயுள், நீல ஆயுள் மட்டும் இருந்துட்டா போதுமா? நான் ரொம்ப பஞ்ச பரதேசியா, படிப்பறிவு இல்லாம சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்தேன்னா எனக்கு அந்த நீல ஆயுள்னால என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. நான் எதையும் அனுபவிக்கவும் முடியாம எந்த விஷயத்தில் இந்த ஜென்மம் எடுத்ததற்கு உண்டான அந்த பிறவி பயனை பற்றி தெரிஞ்சிக்காம எதுக்கு இந்த ஆயுள் எனக்கு? இது தேவையே இல்லை. சரி, ஓகே.
எனக்கு அல்ப ஆயுசு, எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரியிலேயே படுத்துன்னு ஜி டாக்டர் சொல்றாரு he is counting the days, உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. ஆனா அவர்கிட்ட அபரிமிதமான பணம் இருக்கு, நல்லா படிச்சிருக்காரு. நான் வந்து வாய் கொஞ்சம் இழுத்துருச்சு, இப்படி பேச முடியாது. படிச்சு என்ன பிரயோஜனம், செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம், எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் இருக்கு, ஓகே. ஆனா நான் வேலைக்கு போனா நான் நல்லா கிளாஸ் எடுக்கிறேன், நல்லா சொல்லி கொடுப்பேன். ஆனா வேலைக்கு போனா எனக்கு வந்து சம்பளம் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க, அப்பதான் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுறது. சோ இது மூணுமே ஒருத்தவனுக்கு தேவை. ஆனா இதுல ரெண்டு இல்லாம ஒண்ணு மட்டும் இருந்தா குழைச்சிக்கலாம். அது எது? கல்வி. கல்வி இருந்தது அப்படின்னா நான் வேலை செஞ்சு குழைச்சிக்கலாம், இல்ல என்னுடைய யுக்தியை யூஸ் பண்ணி நான் குழைச்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சோ இந்த கல்வி ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அடைய வேண்டிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு இது மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கல்வி, செல்வம், வீரம், இது மூணு முக்கியம். அப்ப இதுல வந்து வீரம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த வீரம் எதனுடைய அடிப்படையில் இருக்கு? எதோட அடிப்படையில் எனக்கு வீரம் வரும்? எனக்கு ரொம்ப ஜுரம், இதே படுத்துன்னு இருக்கேன், அப்ப எனக்கு வீரம் வரும். அடுப்பப்பா என்னால முடியல, நானே தலைவலி, உடம்பு நல்லா ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு வீரம். அப்ப எனக்கு எல்லா ஜபர்தஸ்தும் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்போம். அப்போ ஆரோக்கியம் இது வந்து ரெண்டு விஷயம், வீரம் வந்து ரெண்டுத்த கனெக்ட் பண்றது. ஒண்ணு என்னுடைய மனசுல இருக்கிற தைரியம், இன்னொன்னு என்னுடைய உடல்ல இருக்கிற திடகாற்றம். இது வந்து வீரத்தினுடைய அடிப்படை. அடுத்தது தனம். இதுல வந்து காசு இருந்தாச்சு, பணம் வந்தியிலே குணம் எட்டனா இருந்தா எட்டூரு என் பாட்டை கேட்கும். என் கையில காசுக்கு வரியா, உன் காசு என் சேர்த்து ஜோடி போட்டு பார்க்கலாம். வடிகள் கேட்பாரு ஒரு இதுல. நிறைய பேருக்கு கொஞ்சம் பாக்கெட்ல காசு இருக்குது அப்படின்னு சொன்னா ஆடாத ஆட்டம். அப்படி யாரும் நம்மளே கூட கையில காசு போட்டுவானாலும் பாக்கெட்ல இருக்குன்னா எல்லாத்தையும் வாங்கறதுக்கு ஒரு தெம்பு தைரியம் இருக்கும். பாக்கெட்ல காசு இல்லைன்னு பாக்கணும், பார்க்கணும், ஆசைப்படாது. குழந்தைங்க ஏதாவது கேட்டுருந்தா அதெல்லாம் வாடமா உடம்பு கெடுத்துக்கலாம். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். பணம் இருந்தாதான் நான் என்னென்னலாம் நினைக்கிறேனோ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் நான் வந்து பூர்த்தி பண்ண முடியும். சரி, இது இருக்கட்டும். மூன்றாவது அறிவு. இந்த அறிவு நம்ம ரெண்டு அறிவு பார்த்தோம். ஒண்ணு ஆன்மீக அறிவு, இன்னொன்னு அறிவு உலகாதாய அறிவு. கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. இந்த உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு படிப்பு தேவை. படிப்பு எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா படிச்சு என் சொந்த காலில் நான் நிற்பேன். சொந்த காலில் நின்று அப்புறம் என்ன பண்ணணும்? மத்த இருக்கிற காலில் நம்ம காலில் நிற்க வைக்கணும். ஏன்னா வந்து ஐ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் மை ஃபாதர், மதர் அண்ட் மை ஃபேமிலி, என்னுடைய ஸ்பவுஸ். நான் சம்பாதிக்கிற சம்பாதனையே வேதம் சொல்றது ஆறா பிரிச்சுக்கணும். ஒண்ணு என்னுடைய எதிர்காலத்துக்காக, இன்னொன்னு நான் தர்மம் பண்றதுக்காக, இன்னொன்னு என்னுடைய குடும்பத்திற்காக, இன்னொன்னு என்னுடைய ஊருக்காக. இது மாதிரி 6 இதுவா வந்து நான் பிரிச்சு இதை வந்து நான் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்றது. சோ அதுக்கு இந்த உலகாதாய படிப்பு ரொம்ப 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 அவசியம். அதோட ரொம்ப அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகதாய படிப்பு எத்தனை வருஷத்துக்கு நம்மளுக்கு இது வேலிடிட்டி? அதுவும் நீ ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தான் இந்த படிப்பு வேலிடிட்டி. அது கூட இப்ப வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ற மாதிரி நீங்க இந்த கோர்ஸ் முடிங்க, அப்பதான் அடுத்த இதுல உங்களை வந்து நாங்க ப்ரமோஷன் கொடுப்போம். கோர்ஸ் மேல கோர்ஸ் மேல புதுசா இப்ப போயின்னு இருக்கு. அப்போ இது ரொம்ப அடிப்படை, ரெண்டுமே தேவை. ஆனால் இந்த ஆத்மீக விஷயம் இருக்கு, இது இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, நீ ஏற்கனவே தொலைச்சிட்டு வந்திருக்கிற பல ஜென்மங்கள், அப்பேற்பட்ட அத்தனை ஜென்மங்களையும் தொலைச்சு இப்ப இந்த ஜென்மம் கிடைச்சிருக்க விவேக சூடாமணி ஞாபகம் வச்சுக்கணும். துர்லபம் திரயமே வைத்தது தேவா அனுகிரகஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம்
மகாபுருஷ சம்ஸ்ரயः. தமிழ சொல்லுங்க. அனிதரிது மாநிலராய் பிறத்தலரிது, பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலத்தில் கல்வியும் செல்வமும் நயத்தலரிது. கல்வியும் செல்வமும் நயந்த காலத்தில் தானமும் செய்தல் தான் அறிதே. தானமும் செய்த காலத்தே ஆதியை தொழுதல் ரொம்ப ரொம்ப அரியது. அதனால இந்த கிடைப்பதற்கரிய இந்த லாஸ்ட் சான்ஸ் நமக்கு எடுத்திருக்கிற இந்த மனுஷனுக்கு லாஸ்ட் சான்ஸ். ஏன்னா அடுத்த வாட்டி இதே மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பிறப்பியானா தெரியாது. அதுவும் பிறந்து வச்சாலும் இந்த தமிழ்நாட்டுல பாரத நாட்டுல பிறப்போமான்றதே தெரியாது. ஏன்னா பாரத மாதா பகுரத்ன பிரசித்தி. பாரதத்துல மாத்திரம்தான் உன்னை அறிவதற்கு உண்டான மார்க்கம் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. பாரதத்தில் மாத்திரம்தான் உன்னுடைய சொரூபத்தை காண்பித்து கொடுக்கிறதுக்கு உண்டான வழி இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. ஏன் இல்ல அப்படின்னா பாரதத்துல மாத்திரம்தான் வேதம்னு ஒண்ணு இருக்கு, குரு சாஸ்திர ஈஸ்வரா மூணு ஒன்னா சேர்ந்து அருள் பாலிச்சுன்னு இருக்கு. ஏன் பக்தி எல்லார்கிட்டையும் இருக்கிறதுனால அது இருக்கு. இந்த பிறவி கிடைப்பதற்கரிய மாநில பிறவி இத நம்ம பெற்றிருக்கோம். அப்ப இந்த பிறவியோட பயன் என்னது? என்ன பயன்? இப்ப எனக்கு 85 வயசு ஆகுது, நான் நல்லா சம்பாதிச்சேன், எல்லா வேலையும் பண்ணேன், என் பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணேன், வீடு கட்டினேன், கேஸ் போட்டேன், ஜெயித்தேன், எல்லாமே முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன? ஒரு நல்ல நாளா பார்த்து அப்படியே போட்டுருது. இது இல்ல வாழ்க்கையின் நோக்கம். எது வாழ்க்கையின் நோக்கம்? நான் பிறந்த பயனை அடைவதுதான் வாழ்க்கையின் நோக்கம். எது பிறந்த பயன்? நான் யார் என்று தெரிந்து கொள்வது பிறந்த பயன். அப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நானே போய் தெரிஞ்சுக்கணும். முடியாது. எப்படி நேற்று கூத்தனூருக்கு நம்ம என்ன போட்டு வந்தோம், அங்கிருந்து வீட்டுல இருந்து கிளம்பி இங்க வர வரைக்கும் ஒரு அக்கா டர்ன் லெஃப்ட் டர்ன் ரைட் டர்ன் செகண்ட் லெஃப்ட் ஒரு அக்கா கூட சொல்லி வந்தாங்க போன்ல. கூகுள், அந்த கோகுல் பெருமாளே கூகுளா வழி காமிச்சுட்டு இருக்காரு. இப்படி போங்க அப்படி போங்க. அதுவும் ராதா அதுல பேசிட்டு இருந்தா, இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லிட்டு வழியை சொல்லி. அதுக்கு ஒரு மேட்டர் தேவையில்ல. நான் இங்க இருந்து ஒரு டெஸ்டினியை நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். இங்க இருந்து நான் போனோம் அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே போனவங்களுடைய அனுபவத்துல இப்படிதான் போனோம். வழியில கூட கேட்போம், நாங்க இந்த ரோடுக்கு எப்படி போனோம், கூத்தனூர் போனா எப்படி போனோம். அவர் சொல்றாரு, இல்ல நீங்க இப்படி போங்க, கும்பகோணம் போங்க, அங்க போங்க, இப்படி போங்க, அப்படி போனீங்கன்னா அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. வேஸ்ட். எக்ஸாக்டா இந்த வழியில போங்க, இந்த ஊர் வரும், இதுல இத்தனை அப்சகல்ஸ் இருக்கு, ஆனா இதுதான் ஷார்ட், நல்லபடியா சேஃப் அண்ட் செக்யூரா போய் சேருவீங்க. சேர வேண்டிய இடத்தை கரெக்டா காண்பிச்சு கொடுக்குறாரு தேவை. அவர் யாரு? மேப் எது? அந்த யாரு? மேப் இஸ் வேதம். அந்த காண்பித்து கொடுக்கிறாரு குரு. ரெண்டு பேரும் காமிச்சு கொடுத்தாலும் வழியில ஓட்டி போற டிரைவர், எதிர்த்து இருக்கிற வண்டி, அதுக்கப்புறமா சைட்ல வர வண்டி, நம்ம போற வண்டியே எதுவும் பிரச்சனை இல்லாம டயர் கைட்டு போவாம, ஒரு பக்கமா இழுத்துட்டு போவாம, எதிர்க்க வரவன் எதுவும் நம்மளை இடிக்காம, எவ்வளவு விஷயம் இருக்கு. அது மாதிரி நம்ம சேஃபா போய் சேர்றதுக்கு ஒரு ஆள் தேவை. அவர் சூக்ஷ்மமா இருப்பார். அவர் யாரு? உங்க அப்பா ஈஸ்வரன். யாரு? ஈஸ்வரன். அப்பேற்பட்ட இந்த மூணும் எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு சேர கிடைத்திருக்கிறதோ அவன் நிச்சயமாக இந்த கூத்தனூர் கஷேத்திரத்திலே சரஸ்வதியின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், அவனுடைய வாழ்வு மரணமிலா பெருவாழ்வை அடைவான் என்பது திண்ணம். வெள்ளுப்புற அடிக்குது. சோ இதுக்கெல்லாம் என்ன தேவை? ஒருத்தவனுக்கு சாஸ்திரம் தேவை. சாஸ்திரம் எனக்கு கிடைச்சிட்டு, நல்ல குரு கிடைச்சிட்டாரு. அதே போல நல்ல எனக்கு எனக்கு அருள் புரியறதுக்கு பகவான் கரெக்டா ரெடியா கிடைச்சிருக்காரு. நிறைய மூர்த்திகளா எனக்கு சேர்ந்து இருக்குது. எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுவும் விதவிதமா வச்சு அபிஷேகம் பண்றது, இது பாக்குறதுக்கே தேவஸ்தானத்துல பண்ற மாதிரி இருக்கு. அபிஷேகம் எல்லாம் ஓகே. சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் ரெடி, அருள் பாலிக்கிறதுக்கு ஈஸ்வரா ரெடி, போறதுக்கு வழி தெரிஞ்சு போச்சு. யார் ரெடியா இருக்கணும்? நான்
நான் ரெடியா இல்ல அப்படின்னா இது 3 இருந்த ஏதாவது பிரயோஜனமா? இத்தனை நாள் இந்த கமலத ஜெயிதாட்டகம் புத்தகம் என்னுடைய பையிலே வச்சுன்னு இருந்தேன். அது படிக்காத வரைக்கும் யாருக்கு பிரயோஜனம்? புக்குக்கு பிரயோஜனமா இல்ல எனக்கு பிரயோஜனமா? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அது போல இந்த 3ம் இருந்தாலும் நான் அதுக்கு தயாராகணும். நான் தான் யாரு? எந்த நான்? உடனே அகம் நான் அகங்காரன் இதுல சொல்லக்கூடாது. அந்த காரணம், இந்த அந்த காரணத்தோட கிருபை தேவை. மொத்தம் 4 கிருபை தேவை ஒவ்வொருத்தருக்கும். என்ன இந்த 4 கிருபை? 1 பக்த கிருபை, ஈஸ்வர கிருபை தேவை. 2வது கிருபை சாஸ்திர கிருபை தேவை. 3வது கிருபை குரு கிருபை தேவை. 4வது கிருபை அந்த கரண கிருபை தேவை. அந்த கரணம்னா என்ன? அந்த கரணம் அப்படின்னா அந்தன உள்ள, கரணம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பேரு. நான் கூட இப்ப இங்க அபிஷேகம் பண்றச்சு அந்த சங்கு வச்சு அபிஷேகம் பண்ணேன். அது ஒரு கரண்டி மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வெளியே பண்றது. உள்ளுக்குள்ள நான் மானசீகமா எப்படி பண்ணுவேன்? அம்மாவை அப்படியே மனசுல நினைச்சு அப்படியே மனசாலேயே பாவனையா நீங்க வஸ்திரம் போறன்னு மனசுல நினைச்சுட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மனசுல நினைச்சுட்டு மானசீகமா நான் பண்றேன். என்னுடைய மனம் இந்த சாஸ்திரம், குரு, வேதம் இது எல்லாம் எனக்கு ரெடியா இருந்தாலும் இந்த அந்த கரணம் உள்ளம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இது ப்ரிப்பேரா ஆகணும். அப்படி இருந்தாதான் நான் சொல்ற விஷயம், குருநாதர் சொல்லுகின்ற விஷயம் காதுல போய் ஏறும். இல்லனா என் காது கேட்காது. சோ இது ரொம்ப ரொம்ப இதுக்கு முக்கியம். அதனால இந்த மரணமிலா பெருவாழ்வு இத வாழ்வதற்கு உண்டான வழி ஒரே வேலையை 2 பேர் செய்யறாங்க. ஒரே வேலை 2 டிபார்ட்மெண்ட் வேலைய ஒரே ஆள் செய்யறாங்க. 2 டிபார்ட்மெண்ட் வேலை ஒரே ஆள் செய்யறாங்க. எப்படி? எனக்கு ஞானத்தை கொடுக்கறதுல அவன் நல்ல ஆச்சாரியனாகவும், எனக்கு இந்த உலகாதாய விஷயங்களில் பொருளீட்டுவதற்குண்டான அறிவை கொடுக்கறதுலயும் நல்ல ஒரு மாஸ்டராகவும் அவன் 2 வேலையை பண்ணின்னு இருக்கான். இப்ப இங்க இருக்கிறதுடைய நோக்கம் மரணமில்லா பெருவாழ்வு. நான் மீண்டும் பிறக்கக்கூடாது, பிறந்தாலும் நான் மீண்டும் இறக்கக்கூடாது. இதெல்லாம் எல்லாருக்குமே ஆசையா இருக்கு. ஜி எனக்கு ஒரே பயிற்சி வாழ்க்கையில நான் நல்லபடியா, எனக்கு உடம்புலாம் நல்லாதான் இருக்கு, நான் இப்ப இருக்கிற மாதிரியே நடந்து இருக்கும் போதே செத்து நன்றி. யாரும் எனக்கு வெற்றிட்டனா என்னை தூக்க பிடிக்கலாம் இருக்கக்கூடாது. இருக்கிறதே பெரிய பேராசை எது தெரியுமா? பணம் நிறைய வேணும்ன்றது கூட பேராசை இல்லை. இதுதான் இருக்கிறதுலே பெரிய பேராசை. அதெல்லாம் இல்லாம அதுக்கு 2 தேவை. அது மாதிரிலாம் இல்லாம போனோம் அப்படின்னா எனக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் புண்ணியம் தேவை. புண்ணியம் செய்தவர்கள் தான் என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, புண்ணியம் செய்தவர்கள் தான் அவங்க பிறந்ததுல இருந்து நல்ல வேலைகள் எல்லாம் நல்லா செஞ்சுட்டு பட்டுன்னு விழுந்து திட்டுன்னு போவாங்க. அதுக்கு புண்ணியம் ரொம்ப ரொம்ப தேவை. அப்ப அவங்களாம் பாவம் செஞ்சாங்களா அது அப்படின்னு சொன்னா, அவங்களாம் ரொம்ப இதுவா இருக்கிறவங்க எல்லாம் பாவம் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. நானும் இங்க பாவம் செஞ்சதுனால வந்திருக்கேன். சுக துக்காமி போக ஆயத்தனம் சரீரம். இது சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இருப்பிடம் இந்த உடம்பு. அதனால நான் பாவம் செஞ்சு புண்ணியம் செஞ்சதுனாலதான் இப்ப நான் பிறந்து வந்திருக்கேன். அதனால எல்லாருமே பாவம் செஞ்சவங்க புண்ணியம் செஞ்சவங்க தான். இப்ப இங்க பெட்ரிட்டனா இருந்து கஷ்டப்படுறாங்களே அவங்க ரொம்ப புண்ணியம். ஏன்னா இங்கேயே அவர்களுடைய பாவத்தை எவ்வளவு கஷ்டம். நம்மளுடைய வேலையை நம்மளால செய்ய முடியாம இன்னொருத்தவங்க எதிர்பார்த்து இருக்கிறதே பெரிய கஷ்டம். அந்த கஷ்டம் தான் இருக்கிறதுலயே வேதனையே பெரிய வேதனை. பகவான் அந்த வேதனைலாம் கொடுக்காம நமக்கு இந்த ஜென்மத்தில் நமக்கு நல்ல மரணமில்லா பெருவாழ்வை இந்த பிறவி பயனை அவர்
கொடுப்பார். அதை கொடுக்கறதுக்கு உண்டான செகண்ட் டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சரஸ்வதி கிட்ட இருக்கு. சரஸ்வதி எவ்வளவு பெரியவா. லட்சுமி ஒன்லி அவ கொடுக்கறதெல்லாம் அனித்தியம். என்ன கொடுத்தாலும் என்ன செல்வம் கொடுத்தாலும் இது நான் கையில ஒரு ஓரமா எடுத்துக்கிறேன், நான் செத்ததுக்கு அப்புறமா நான் அடுத்த இதுக்கு நான் எடுத்து போறதுக்கோசம் வச்சுக்கிறேன். நம்ம இருப்புல கட்டு இருக்கிற அருணாய் பேர் கூட நான் சொல்றேன், ஒண்ணுமே இல்லை. போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னதான் ஆசையா அப்பா என்னுடைய மனைவிக்கு இந்த மாசம் சம்பளத்துல நான் 25 பவுன்ல ஜோக்கர் நெக்லஸ் செஞ்சு போட்டேன். மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் இங்கே அவுத்துருப்பா, அங்க போனா யாராவது எடுத்துக்க போறாங்க, இங்கேயே அவுத்து வச்சிடலாம். எதையும் எடுத்துட்டு போக முடியாது. என்னதான் ஏசி காரு, என்ன காரு, BMW, என்னென்ன காரோ எதில் பிரயாணம் பண்ணாலும் லாஸ்டா நம்ம செத்ததுக்கு அப்புறமா எதில் எடுத்துட்டு போவாங்க, அதுல போவோம். அதனால உண்மையான சொர்க்கம் இறந்ததுக்கு அப்புறம் இல்லை, இருக்கும் பொழுதே உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக நீ மாற்றிக்கொள்வதற்கும், உன்னுடைய வாழ்க்கை நரகமே இல்லை, நான் இருப்பது எப்பொழுதுமே சொர்க்கத்தில் தான் என்பதை திடம் பண்ணுவதற்கும் அந்த அருளை யார் பாலிக்கிறார் என்று சொன்னால் இந்த சரஸ்வதி தேவி. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி என்னது? ஒரே வழி என்ன? மரணங்களா பெருவாழ்வு. அதற்கு ஒரே ஒரு வழி ஞானம் தான். ஒரே ஒரு வழி. அந்த ஞானத்தை, ஞானமே மோட்சத்தை தரும். ஞானம் அல்லது கதி கை கூடுவோம். ஞானம் இல்லாம உனக்கு வேற எதுவுமே இந்த பிறவியை நீ கடக்கவே முடியாது. இந்த ஞானத்திற்கு தெய்வம் யாரு அப்படின்னு சொன்னா, ஞானத்திற்கு மொத்த இருப்பிடம் சரஸ்வதி. அதனால அவளுக்கு நிறைய பேர்லாம் இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு கூட காலையில நம்ம அஷ்டோத்திர சதகமாவளி கூட படிச்சோம். இதையே இந்த ஸ்தோத்திரமானாலே இன்னொரு ஒண்ணு இருக்கு, ஸ்ரீ சரஸ்வதி துவாதச நாம ஸ்தோத்திரம் அப்படின்னு படிச்சோம் நம்ம காலையில. அதுல எத்தனை பேர் அவளுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க. நாட் ஓன்லி அவருடைய பேரு கமலஜ தயிதா, சரஸ்வதி துவயம் திருஷ்டா, வீணா புஸ்தக தாரிணி, ஹம்சவாக சமாயுக்தா, வித்யாதான கரீமம, பிரதமம் பாரதி நாம. 12 பேர்ல முதல் பேர் சொல்றாங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் பேர் பாரதி. பாரதி பிரதமம் பாரதி நாம, வியஞ்ச சரஸ்வதி. இரண்டாவது பேர் அவருடைய பேர் சரஸ்வதி. திருத்தியம் சாரதா தேவி. மூணாவது பேர் அவருடைய பேரு சாரதா தேவி. சதுர்த்தம் ஹம்சவாகினி. ஹம்சம்னா அன்னம். அவருடைய வாகனம் அன்னம். அன்ன வாகனத்தை உடையவரே. நாலாவது ஒரு பேர். பஞ்சமம் ஜெகதி கத்யா, ஷஷ்டம் வாணி சரி வாணீஸ்வரி ததா. ஆறாவது அவருடைய பேர் வாணீஸ்வரி. கௌமாரி சப்தமம் புரோக்தா. ஏழாவது பேர் அவருடைய பேர் கௌமாரி. கௌமாரி இது எங்க கேள்விப்பட்டிருக்கோங்க? நவ கன்னிகையில கௌமாரி வந்தவர். கௌமாரி. சப்தமம் புரோக்தா, அஷ்டமம் பிரம்மச்சாரிணி. அவருடைய பேரு பிரம்மச்சாரிணி. பிரம்மச்சாரினா கல்யாணம் ஆகாதவர் ஒரு அர்த்தம். பிரம்மச்சாரினா பிரம்மாவை சார்ந்தவர்னு ஒரு அர்த்தம். இந்த கஷேத்திரத்துல பிரம்மச்சாரினா அவள் கன்னிகைன்னு நம்ம எடுத்துக்கணும். பிரம்மச்சாரிணி. நவமம் நவமம் புத்தி தாத்ரி. புத்தியை கொடுப்பவள் 9வது பேர் அவருடைய பேர். சதமம் சதமம் வரதாயினி. வரத்தை வாரி வழங்குபவள் 10வது பேர். ஏகாதசம் சூத்ரகண்டாச்ச. சூத்ரகண்டா அவருடைய பேர். துவாதசம் புவனேஸ்வரி. 12வது பேர் அவருடைய பேரு புவனேஸ்வரி. அதனால்தான் புவனேஸ்வரி கவசத்துல அம்மா உன்னி என்னை காட்டி என்னை உனை காட்டி உயிர்ப்பா என்னையும் நீ, என் உயிர்க்குள் உயிரான ஆத்மசக்தி நீ என்றோ அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி. அதனாலதான் அவ்வளவு இதுவா நம்ம வணங்குறோம். சாமே வசது ஜிக்வாக்ரே பிரம்ம ரூபா சரஸ்வதி. சர்வ
சர்வ ஸ்ரீ தஸ்ய பிரசன்னா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் முடியுது. சரி, ஓகே ஜி. இப்ப இதுக்கும் இந்த கமலத தைத்தாவுக்கும் என்ன ஜி இது வேறு? இப்ப கமலத தைத்தானா வாயில நுழையாத பேரு ஜி. ஆனாலும் சொல்லுவோம், நாங்க அதனுடைய பெயர் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி இது மாதிரி பல பேர்கள் அவருக்கு உண்டோ, அது போல இந்த கமலத தைத்தா சம்ஸ்கிருதத்துல நம்ம இங்க தைத்தா அம்மா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி சம்ஸ்கிருதத்துல அம்பிகே கமலத தைத்தே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதனாலதான் இதுல கூட நம்ம லாஸ்டா என்ன படிக்கிறோம்? வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலத தைத்தே சர்வரம் தேவி மத்யம். இதோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இலக்கணத்தை இந்த மாதிரி ஆசையா அன்பா இந்த நிக்நேமோட பேரு சம்ஸ்கிருதத்துல அது பேர் என்னன்னா, அது பேர் சம்போதன பிரதமா அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் சம்போதனம். நிக்நேம் கொஞ்சம் பெருமையா சொல்லி கூப்பிடுற மாதிரி. இதுல கமலம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கமலம்னா தாமரை பூ. எந்த தாமரை? வெள்ளை தாமரை. கரெக்டா தப்பா சொல்லிட்டீங்க. இது எந்த தாமரை அப்படின்னு சொன்னா, நான் கூட முதல்ல நினைக்கும் போது ஓ வெள்ளை தாமரையில் அமர்ந்திருப்பவரே பாட்டுலாம் இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதெல்லாம் மேலோட்ட பார்த்தா அப்படிதான் நம்ம தப்பா கரெக்டா புரிஞ்சுப்போம். அதுக்குதான் நல்ல டீச்சர், நல்ல கைடு, நல்ல இது வேணும்னு சொல்றது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஞானத்தை கூட நிறைய பேர் தன்னுடைய சொந்த அனுபவத்துல புரிஞ்சுட்டா இதுதான் எதிர்ப்பு. அதுல அவ்வையார் கிட்ட முருகன் கேட்பார், அவையே பெரியது எது? இருக்கிறதுல எது பெருசு? பெரியது கேட்கின் எடித்தவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் தெரிது. இருக்கிறதுல ரொம்ப பெருசு எது? புவனம். புவனமோ நான்முகன் படைப்பு. இந்த உலகம் யாரு படிச்சது? நான்முக பிரம்மா. நான்முகனோ கரியமான் குந்தியில் வந்தோன். கரியமானுடைய தொப்புள் கொடியிலிருந்து அவர் வந்தார். அந்த தொப்புள் கொடியோட பேரு நாவி கமலம் பேர். அப்ப இந்த கமலஜா அப்படின்றது கமலஜா, இது ஆண்பால், இது ஸ்திரீலிங்கம். இந்த கமலஜா அப்படின்றது அந்த தாமரை பூவில் பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். என்னது வேற மாதிரி புரியுது. அடுத்த வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம்னா கமலஜ தைத்தே. அப்ப கமல அப்படின்னா தாமரை, ஜா அப்படின்னா தாமரை பூவில் பிறந்தவனுக்கு மிகவும் நெருக்கமானவள், உமையவள் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப நெருக்கமானவள் கமலஜா. சதுர்முக பிரம்மா அந்த சிருஷ்டிகர்த்தா, அவருக்கு ரொம்ப நெருக்கமானவள் அப்படின்னு அர்த்தம். கமலஜா சதுர்முக. ஜா அப்படின்னு சொன்னா பிறந்த, அந்த கமலத்தில் இருந்து பிறந்த. கமலா அப்படின்னா சரஸ்வதி, சரோஜா அப்படின்னா சரஸ்வதி, தைதா அப்படின்னு சொன்னா பாகம் பிரியால் அப்படின்னு அர்த்தம். உடன் உரை அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரம்மாவின் உடன் உரை நாயகி அப்படின்னு அர்த்தம். ஆசையா நிக்நேமோட கூப்பிடுறாங்க. ஊர்ல போனா ஏமா ஏழு சம்சாரம் இங்க வாமா அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல, இவங்க அவங்க வீட்டுக்காரர்களை சொல்லி இவங்க அந்த வீட்டம்மா. அது மாதிரி கமலஜ தைத்தா அப்படின்னு அவளுடைய பேர். சரி, அவை மட்டும் சொல்லல, விஷ்ணு புராணத்திலையும் இந்த நாம்பி கமலத்தில் இருந்து உதித்தோன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லுது. சோ தைத்தா அப்படின்னா பாகம் பிரியால், நெருங்கியவள், உமையவள், சதுர்முக பிரம்மாவின் மனைவி அப்படின்னு பேர். therefore பிரம்மாவின் பிரியமானவளே, சரஸ்வதியே, அதுதான் அதோட அர்த்தம். கமலஜ தைத்தா. சரி, சரஸ்வதினா யார்? சரசுக்கு நம்ம சரஸ்வதிக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் சரசு இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம்ல. சரசு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சரஸ் அப்படின்னா நீர் இருக்கும் நீர்நிலையோட பேர் சரஸ்.
மான சரோவர். சரஸ், சரஸ்னா லேக் அப்படின்னு அர்த்தம். மான சரோவர். அதனால இந்த பெரிய பெரிய தடாகங்களுக்கு பேர் வந்து சரஸ். நீர்நிலை, தடாகம், கடல், இதெல்லாத்தையும் பேர் வந்து சரஸ். அப்போ இவளுக்கு ஏன் சரஸ்ன்னு பேர் அப்படின்னா, இந்த வேதம் இருக்குல்ல, படர்ந்த வேதாந்தம் என்னும் கடல் கொண்டு முன்னோள் குடங்களில் நிரப்பி வைத்தார் புறவரெல்லாம் காய்ச்சி கலந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்யவனீதத்தை அடைந்தவர் விஷயமன் தின்று அலைவரோ பசீதானே. இந்த பாட்டு பாடினார்ல, அவரை நாளைக்கு நம்ம போய் பார்க்க போறோம். கைவல்ய நவநீதம் நன்னிலம் தாண்டவராய சுவாமிகள் நாளைக்கு. இந்த வேதாந்தம் எப்பேற்பட்டதுன்னா, வேதாந்தம் இருக்கிறதுலே பெரிய கடல், ரொம்ப வாஸ்ட். நிறைய உபநிஷத்துக்கள், நிறைய ஸ்மிருதிகள், நிறைய பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அதனாலதான் நம்மளால ஒண்ணுத்த மட்டும் இப்போ இந்து மதத்தினுடைய நூல் எது அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்லவே தெரியாது. நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கேன், நம்மளுடைய நூல் எது அப்படின்னா நான் சொல்றேன். இதுல வேற குழப்பம். நம்ம வந்து அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தமிழ் தான் ரொம்ப இது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பகவத்கீதா. இதே கிறிஸ்டியன் கிட்ட போய் கேட்கிறேன், உங்களுடைய மத புத்தகம் இது அப்படின்னா, எங்களுடைய வேதம் பைபிள் ஒரே புக்கு. ஆனா அந்த ஒரு புக்கை வச்சு உலகத்தையே சுத்திட்டு வந்துட்டான். ஆனா இவங்களுக்கு முசல்மான் முஸ்லிம்களுக்கு எது அவங்களுடைய புத்தகம்? குரான். ரொம்ப செலக்டிவா அவங்க எடுத்ததான். இவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து வேதனை புத்தகம், அவ்வளவுதான். ஆனா நம்மளதுல அடிக்கடி ஒரு தெருவுக்கு தெரு எமர்சன், ஒரு தெருவை எடுத்துட்டா அத்தனை ஞானி. ஒரு ரிக்ஷாக்காரர்களை கேட்டப்ப அடப்போ சாமி ஆண்ட ஓட்டம் பார்த்துன்னு இருக்கான், எனக்கு எல்லாம் தெரியும், அவன் பிரகாரம் நான் நடந்துட்டு போறேன். சூரிய பகவான் எரிஞ்சுன்னு இருக்கான், சாட்சி, அவன் சாட்சி. தாலி கட்டுறதுக்கே நம்ம அக்னிய சாட்சி வச்சுட்டு கல்யாணம் பண்றோம்னா எவ்வளவு பெரிய சனாதன, நம்மளுடைய பரம்பரை எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா நம்மளாலதான் எல்லாத்தையும் இறைவனை பார்க்க முடியுது, எல்லாவற்றிலும் இறைவனை காண முடிகிறது. அவங்கள மத்த இதுவெல்லாம் முடிய முடியாது. அந்த நாடு பாரத நாடு, பழம்பெரும் நாடு, இது எல்லாத்துக்கும் ரொம்ப சிறந்தது இந்த பாரத நாடு. அதுவும் ஆன்மீகத்துல சிறந்தது நம்முடைய பாரத நாடு. அப்படி ஏன் சிறக்குது அப்படின்னா, இந்த ஆன்மீகத்தின் சிறப்புக்கு காரணம் ஆய கலைகள் 64 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. இது எல்லாம் யாரு கொடுக்கிறது அப்படின்னா, என்னமை இந்த சரஸ்வதி. சோ இப்போ இத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். the tank of knowledge யாரு அப்படின்னா சரஸ்வதி. அவள் அறிவில் இருக்கிற மொத்த வேதாந்தம், மொத்த வேதம், அதற்கு அதிபதி யாரு அப்படின்னு சொன்னா அவள்தான். நம்ம இப்ப இங்க உள்ள டேங்க், இங்க குழா இருக்கு, குழாத்துல இருக்குன்னா தண்ணி குழால இருந்து வருதா, டேங்க்ல இருந்து வருதா? டேங்க்ல இருந்து படிப்படியா வருது. மொத்த டேங்க் அவ இருக்கிற இதெல்லாம் குழா, ஒரு குழாவா இருக்கிறது. குருநாதர் அவங்க சொல்றதுல இருந்து எடுத்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றார். ஓ, கம்யூனிகேட் பண்றதே சரஸ்வதியினுடைய சக்தி. இல்லைன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லா படிச்சிருக்காரு. அவரு வந்து ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல. அந்த பிரின்சிபலோடைய போர்டு வெளியே போட்டிருக்கிற போர்டுல ஏபிசிடி வந்து மாத்தி மாத்தி போட்டிருக்கு. நான் அங்க பக்கத்துல இருந்து ஒரு டீச்சர்களை சும்மா விளையாட்டாவே கேட்டேன், இது என்ன ஒரு சிபிஎஸ்இ சிலபஸ் நடத்துற ஸ்கூல் நடத்துறீங்க, ஏபிசிடி தப்பு எழுதி வேற சத்தமா சொல்லாதீங்க. அது எங்க பிரின்சிபல் மொத்தம் அவர் படிச்சிருக்க படிப்போட எழுதி அந்த போர்டு ஃபுல்லா அவர் இருக்கு. ஆனா அவர் போய் பார்த்தா என்ன ஒரே இருக்கிறாரு. பிரயோஜனம் ஒண்ணு இல்லை. கொஞ்சம் எது தெரிஞ்சாலும் அந்த தெரிஞ்சதுல அப்படி இருக்கணும். அது வந்து சரஸ்வதியினுடைய கடாட்சம் இல்லைன்னா நீ என்ன படிச்சாலும் வேஸ்ட். சோ சரஸ்வதி வேதத்தினுடைய சக்தியின் இருப்பிடம். இது எழுதிக்கணும். வேதம் ஞானத்தினுடைய மூலம் அவள், ஞான ஸ்வரூபம் சக்தி. இங்கு இந்த சரஸ்வதி மாதாவை கமலத ஜெயிதா, கமலத
கமலஜ தயிதா அப்படின்னு அழைக்கிறதுக்கு இதுதான் காரணம். சோ இந்த கமலஜ தயிதாவினுடைய பூரண அருள் நமக்கு வேண்டும். இந்த பூரண அருள் நமக்கு பெறுவதற்காக இந்த ஆச்சாரியால் மொத்தம் 8 ஸ்லோகமா நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். நம்ம முடிக்கல, அது நம்ம முடிக்க கூடாது, அது நம்மள முடிக்கணும். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கணும். கமலத ஜெயிதாஷ்டகம் நம்ம முடிக்கணும், நம்ம அதை முடிக்கவே முடியாது. அது நம்மள முடிக்கணும்னா எதை முடிக்கணும்? நான் அப்படின்ற காமக்ரோத லோகமோக மத ஆச்சரியத்தை, அந்த அகங்காரத்தை அது முடிக்கணும். அதுதான் முடிக்கணும். நான் முடிச்சது எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியுமே, கூலி செய்ய தெரியுமா, அதான் தெரியுமே, என்ன பண்ணுவ நீங்க சொல்லுங்க, அடுத்தது நான் சொல்றேன். கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கணும், அதான் தெரியுமே, 8 தலையில போட்டுக்கணும், அதான் 8 தலையில போட்டுக்கணுமா? அது போல இந்த அஷ்டகம் மொத்தம் 8 ஸ்லோகங்களை உடையது. இதுல ஆச்சாரியால் 2 விதமான விஷயத்தை இதுல பூர்த்தி இருக்காரு. அடுத்த இதுல இத யார் இயற்றினது, முதல்ல நம்ம இந்த பெயர் காரணம் பார்க்கணும். இதை யார் இயற்றியது அப்படின்னு பார்க்கறச்ச, இந்த கமலத ஜெயிதாஷ்டகத்தை இயற்றியது அப்படின்னு பார்த்தா இதனுடைய ஆரிஜின் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா, இதுல நம்ம பேக்ல ஆதிசங்கரர் அருளியதுன்னு போட்டிருக்கோம். இப்ப இந்த கிளாஸ் யார் நடத்துறாங்க? ஆதிசங்கரர் நடத்துறாரு, நான் நடத்தல. இந்த கிளாஸ் யார் நடத்துறாங்க? ஸ்ரீலஸ்ரீ என்னுடைய குருநாதன் சுவாமி பிரம்மயோகானந்தா இந்த இடத்துல உட்கார்ந்து நடத்துறாரு, நான் நடத்தல. அது போல இந்த கமலஜ தைத்தாஷ்டகத்தை எழுதுனது யார் அப்படின்னு சொன்னா, இந்த கமலஜ தைத்தாஷ்டகத்துடைய ஆரிஜின் எந்த பரம்பரையில் இருந்து வந்தது அப்படின்னா ஆதிசங்கர பரம்பரையில் இருந்து வந்தது. அதுல அவர் முதல் நிறுவன பீடம் ஸ்ருங்ககிரியில இருக்கிற சாரதா பீடம். அந்த சாரதா பீடத்தை அவர் நிறுவினார். குரு பரம்பரை பாருங்க, அவர் நிறுவி அதுக்கு சுரேஸ்வராச்சாரியரை முதல் பட்டமா உட்கார வைக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி தோடகாச்சாரியார், அஷ்டாமலக்கியர், பத்மபாதர், இது மாதிரி அப்படியே நிறைய பேர் அந்த பரம்பரையில வந்திருக்காங்க. அந்த ஸ்ருங்ககிரியில விபண்டாமுனி, ரிஷ்யசிங்கர் இவங்கெல்லாம் வாழ்ந்த பூமி அது. இது மாதிரி முதலா வந்த ஆச்சாரியார்ல சுரேஷ ஆச்சாரியார் ஃபர்ஸ்ட் ஆள். அது மாதிரி 1 2 3 4 5 அது மாதிரி வரிசையில வித்யாரண்யரும் ஒருத்தர் இருக்கிறதுலயே ரொம்ப 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 புத்திசாலி. நிறைய வேத கிரந்தத்தை ஒன்னத்தை படிச்சா போதும், இதை படிச்சா போதும் அப்படின்னு சொன்னா பஞ்சதசி. அந்த பஞ்சதசி டெக்ஸ்ட், அதுக்கப்புறமா அனுபூதி பிரகாசிகை, இந்த டெக்ஸ்ட் எல்லாம், இது மாதிரியான இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வித்யாரண்யர் எழுதியிருக்கார். அவர் அறிவோட காடு, மொத்த அறிவுக்கு ஒரு காடு. இந்த வித்யாரண்யனுடைய குரு யாரு அப்படின்னு சொன்னா சங்கரானந்தர் அவருடைய குரு. இந்த சாரதா பீடத்துல சுரேஸ்வராச்சாரியார் முதல் ஆரம்பித்து 33வது பட்டம் அவருடைய பேரு. அந்த பட்டத்தின் பீடாதிபதியான ஆச்சாரியார் ஸ்ரீ சச்சிதானந்த சிவ அபிநவ நிருசிம்ம பாரதி. அவர் தான் இந்த கமலஜ ஜெயிதாஷ்டகத்தை எழுதி நமக்கெல்லாம் வழங்கியிருக்கார். இன்னொரு வாட்டி நான் சொல்றேன், ஸ்ரீ சச்சிதானந்த சிவ அபிநவ நிருசிம்ம பாரதி அவர்களால் இயற்றப்பட்டது. இவருடைய குருநாதர் சந்திரசேகர பாரதி அவருடைய குருநாதர். சோ இந்த கமலஜ ஜெயிதாஷ்டகம் இதனால நான் படிக்கிறதுனால இவ்வளோ டைம்லாம் வேஸ்ட் பண்ணி நான் வந்திருக்கேன். என்ன பிரயோஜனம்? இது படிக்கிறதுனால முதல் அறிவு விருத்தியாகும், 2வது அஞ்ஞானம் நீங்கும், 3வது எனக்குள் ஞானம் வளரும், 4வது ரொம்ப முக்கியமா தேவை வைராக்கியம் மோட்ச வாஞ்சா மதிலகு கலைய
ஸ்ரீ சிவா சேவியமானே, எனக்கு வைராகியம் ஏற்பட வேண்டும். இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணமா சொன்னா அவ்வளவு பலன். இது மாத்திரம் பலன் இல்லை, அதன் ஆச்சாரியர் நமக்கோசம் எக்ஸ்ட்ராவா கேட்டிருக்காரு, எனக்கு நிறைய தனத்தை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு. அதெல்லாம் இந்த ஸ்லோகம் வாரி வழங்கும். இந்த கமலத ஜெயித்தாட்டகம் வந்து 2 பாட்டா அவர் வந்து ஒரு ஸ்லோகத்திலையும் 2 பாட்டு பிரிச்சிருக்காரு. ஒண்ணு, ஜி நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க ஃபேமிலி அப்பேற்பட்ட ஃபேமிலி, நீங்க ரொம்ப தயா சமுத்திரம் ஜி, நீங்க அப்பேற்பட்ட ஆளு ஜி, நீங்க வந்து சாப்பாடு வேணும்னு கேட்டா கூட துணிமணியோட கொடுக்குற ஆளு ஜி, இதெல்லாம் எதுக்கு சொல்லுவான். அதனால ஏதோ ஒரு ஐ சேர்ப்போம். அது மாதிரி முதல்ல ஐ சேர்ப்பார் இந்த ஸ்லோகத்துல. அம்மா அப்படி இப்படி அப்படி இப்படின்னு. அதுவும் ஐ சேர்க்கிறது ரீசன் என்ன? அம்மா எனக்கு இதுதான் இப்பயே கூட ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, நம்ம அம்மா கிட்ட எல்லாம் நம்ம சின்ன வயசுல கெஞ்சுவோம்ல, அம்மா எனக்கு இது வாங்கி கொடுமா, அதை வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிற குழந்தை மாதிரிலாம் 20,000 30,000 செல்போன்ல நம்ம அப்ப கேட்கல. அம்மா கேட்டா வீட்டுக்கு போய் ஏதோ 50 பைசா மிட்டாய்க்கும் பொம்மை மிட்டாய்க்கும் தான் நம்ம கேட்டு இஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம கெஞ்சுவோம்ல, அது ஞானப்பாடை ஊட்டுவதற்கு தயாரா இருக்காரு. இந்த பாத்திரம் ஓட்ட பாத்திரம் தான் அவன் இங்க கேட்டுட்டு இந்த காத்துல போயிடுச்சு. நீங்க நல்லா சொல்றீங்க, நான் கேட்கற அளவுக்கு சந்தோஷமா இருக்குது, இனிமையா இருக்கு. உங்களை மாதிரி யாரும் ரொம்ப எளிமையா சொல்ல மாட்டாங்க ஜி. அவார்டு எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அதை எனக்கு சொல்லுது ஜி. இங்க வரைக்கும் இருக்கு, இங்க வரைக்கும் இருக்கு, என்னால இப்படி சொல்ல முடியுது. வாயில வரமாட்டேன், இந்த மாதிரி வாயில வரமாட்டேன் இல்ல. ஏன் வரல? அதுக்கு ரொம்ப புண்ணியம். அம்மா எனக்கு அந்த புண்ணியத்தை கொடுத்துருக்கேன். அவர் சொல்றதெல்லாம் நான் உட்காந்து கால் வலிக்க கை வலிக்க 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா கூட எனக்கு திருப்பி ரெசிடேஷன் பவர் எனக்கு இதுக்கு வந்து இந்த பவர் வரணும்னா யாரு பண்ணணும்? சரஸ்வதி அருள் பண்ணுவாமா? நான் ஓகே நல்லா ஓகே ஓகே வந்துடும் நான் கேட்டுட்டாமா, கம்மன் இந்த காதுல வாங்கிட்டு அப்படி போயிட்டா என்ன ஆகும்? நான் திருப்பி 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 அதை படிக்கணும். நான் சொன்னது நீங்க கிளாஸ்ல எடுத்ததை ரெக்கார்டு பண்ணி நான் எக்ஸடே எடுத்து காது டெய்லி காலைல 1 மணி நேரம் படிக்குது, திருப்பி வேற கிளாஸ் எழுதுவோமா? அவ்வளவு பெருசாக நீங்க சொல்றதெல்லாம் செய்யும். அந்த வில், அந்த முயற்சி, அந்த பிரயத்தனம் 2 விஷயத்தை புகுத்திருக்கார். ஒண்ணு பிரார்த்தனை, இன்னொன்னு பிரயத்தனம். இந்த 2த்தையும் முயற்சி, இது வந்து வில் எஃபர்ட், வேண்டுதல், பிரார்த்தனை. இந்த 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 அஷ்டகத்துல ஆச்சாரியார் இதுல இந்த 2 விஷயத்தை வந்து புகுத்திருக்கார். வெறும் முயற்சி மட்டும் இருக்குது, நான் நல்லா முயற்சி பண்றேன், நான் எல்லாத்துக்கும் தயார், நீ எங்க வரணும் தயார். அந்த வரத்துக்கு தயாரா இருக்கிற டைம்ல எனக்கு உடம்பு ரொம்ப காய்ச்சலா இருக்க மாதிரி இருக்கு, ஏன்னா ரொம்ப நெருங்கின சொந்தக்கார் இப்ப போய் வீட்டுக்கு வந்துட்டாங்க, என்னால விட்டு வர முடியல. இது மாதிரி பிரதிபந்தங்கள், இது பேர் பிரதிபந்தம் பேர். இந்த ஞானத்தை அடைவதற்கு தடைகள் 3 தடை இருக்கு. ஒண்ணு ஆதி ஆத்மீக, ஆதி தெய்வீக, ஆதி பௌதிகம். இதெல்லாம் இந்த தடைகள்லாம் ஏன் எனக்கு வருது? நான் கிளாஸ் கேட்கணும் ஆர்வமா வரேன், நீங்க வேன்ல கூட ஒரு தனியா ஒரு சீட்டு கூட எனக்கு விட்டுட்டீங்க, நான் நிம்மதியா தான் உட்காந்து வந்தேன். ஆனா எனக்கு தடை நிறைய ஏற்படுது. நான் என்ன பண்றது? இந்த பக்கம் பார்த்தா என் பொண்ணு விட மாட்டேங்குது, அந்த பக்கம் பார்த்தா எங்க வீட்டுக்கார விட மாட்டேங்குதா. இது பேரு பிரதிபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த தடைகள் வந்து இது என்னாலதான் வருது. நான் போய்தான் இல்லைன்னா வந்து நான் போய் என்ன அனுப்பல, நான் வந்து டெய்லி சாப்பாட்டுல இவ்வளவு உப்பு வாரி கொடுத்துவேன். 2 வாட்டி பண்ணி பாருங்க. அம்மா நீ நல்லபடியா நீ போய் பாமா முதல்ல. நான் ஒரு நாளைக்கு நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருக்கேன். அதனால நிம்மதியா நம்மளுக்கு நல்லபடியா போய் வாங்க அமைச்சு எடுத்துருவாங்க. அதனால அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பெண்கள் குடும்பத்தின் கண்கள். அதனால மாத்திரு தேவோ லலிதா சகஸ்ரநாமத்திலே முதல் ஸ்தோத்திரம், முதல் நாமம் என்னது? ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி. மாதா நீங்க எல்லாம் அந்த குடும்பத்துக்கு அரசி. அதனால நம்ம வந்து அன்பா சொல்லிட்டு வந்தா எல்லா கணவரும் அன்பா கேட்டுப்பாங்க.
ஆனா நீங்க அன்பா சொல்லிட்டு இந்த கிளாஸுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய புண்ணியத்தினால இப்ப வந்திருக்கீங்க. இது வந்தது பெருசு இல்ல, எனக்கு புரியணும். முதல்ல சொல்ற விஷயம் என்னுடைய மனசுல நிக்கணும். மனசுல நிக்கிறது மாத்திரம் பெரிய விஷயம் இல்ல, எனக்கு தகுந்த நேரத்துல அந்த விஷயம் எனக்கு உதவும். இந்த அருளை யார் தருவாங்க? சாட்சாத் அந்த சரஸ்வதி மாதா தருவா. அதனால இந்த வேத பரம்பரை, பல உபனிஷத்துக்கள், பல பிரகரண கிரந்தங்கள், ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள், புராணங்கள், பிரம்மசூத்திரம், இது எல்லாத்தையும் கொடுத்திருக்கு. ஏன் கொடுத்தது? வேலை இல்ல. நீ உய்வு அடைவதற்காகவும் மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்காகவும் உன்னை நீ அறிவதற்காகவும் இது ரெடியா இருக்கு. அப்ப முயற்சி எனக்கு தேவை. இது இத எனக்கு புரியறதுக்கு நல்ல அருள் தேவை. இது எல்லாத்தையும் யார் தருவாங்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்தையும் அந்த சரஸ்வதி மாதா தருவா. எப்படி தருவா? கேட்கற விதம் இருக்குல்ல. அவள்தான் நீ சொல்லிட்டேன் தெரியுமா, ஒழுங்கா எனக்கு அதை கொடு. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது மாதிரி கேட்கணும். ஒரு வீட்டுல போய் டொனேஷன் கேட்கணும்னா அவங்க வீட்டுல அவரும் சண்டையில இருக்கும்போது, சார் நாங்க இந்த மாதிரி சிகுர் நடத்துறோம், ஒரு 5000 ரூபாய் டொனேஷன் போய் வீட்டுல பிரச்சனையா இருக்கு, நீ வேற அந்த அம்மா உள்ள இருந்து சும்மா எடுத்து விடுவாங்க. ஒரு வேலை முதல்ல இருந்தாலும் வெளியே தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் ஏற்படுத்தணும். அது மாதிரியான ஞானம் பெறுவதற்கும் நம்மளுடைய மனசுல இரிட்டேஷன், டெம்டேஷன், டென்ஷன் இதெல்லாம் இல்லாம ஃப்ரீயே மனசா இருக்கணும். அதெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை படிச்சா வரும் அப்படின்னு அந்த ஆச்சாரியார் சொல்றார். சோ இதுல இன்னும் என்ன சொல்ல போறார் என்பதை அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலேயே இந்த வகுப்பை திருநறைவு செய்து அமைகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மோன குருவாடி, அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமே. ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். 10 மணி